Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. நம்ம இந்த வீடியோவில் இங்கே மேலே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் தான் பண்ண போகிறோம். கஸ்டமர்ஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நான் ஆரி ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் கலண்டி இது லூஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் ஷோல்டர் கிட்ட இன்னும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா பிடிக்க போகிறேன். 3/4 இன்ச்சில் ஆரம்பித்து 1/2 இன்ச்சில் முடிக்கலான் இருக்கேன். அதனால் நான் அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அது போட்டு முடிச்சுட்டு சாரியோட கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் டார்க் க்ரீன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து முடிச்சுட்டேன். நம்ம 3 mm பீட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். இப்போ அதில் வந்து ஒரு லைன் நான் கொடுத்துட்றேன். இப்போ சேம் நான் உங்களுக்கு காமிச்ச பிக்சரில் இருக்க மாதிரியே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் வந்து டார்க் க்ரீன் எடுத்த உடனே போட்டால் தெரியாதுன்றதுக்காக நான் ஒரு லைன் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ இந்த பீடில் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ இது முடிச்சிட்டேன். இப்போ சுகர் பீட் அடுத்து ஒரு லைன் நான் கொடுத்துட்றேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒர்க் பண்ணி முடித்தோடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ண உடனே. இது ஆக்சுவலாக இந்த கலர் இல்லை, இது நான் லைட்டிங்ஸ் எடுத்து ப்ராப்பராக எடுத்ததுனால எனக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கலர் வந்து டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸு. நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நான் அது முடிச்சிட்டேன். அடுத்தது சுகர் பீட்லேயே ஒரு மாதிரி நம்ம ட்ரையாங்கிளாக போட போகிறோம். கரெக்டாக ஒரு கிராஸ்க்கு வந்து ஒரு 5 பீட்ஸ் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இடையில வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறோம். அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 பீட் இருக்க மாதிரி கிராஸாக போட்டு நம்ம ட்ரையாங்கிளாக ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். எனக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது. எல்லோரும் மாதிரி என்னால் ஸ்பீடாகவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து டெய்லரிங்கும் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நானே தனியாளாக பார்க்குறதுனால எனக்கு நம்ம இதே ஒர்க்கில் இருந்தால் நம்ம வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி பண்ணுறதுனால நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். நான் எப்போல்லாம் எனக்கு ஒர்க் வருதோ அப்போ மட்டும்தான் பண்ணுவேன். மற்றபடி டெய்லரிங் அதிகமாக பண்ணிகிட்ருப்பேன். அதனால் எனக்கு ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். யாருன்னா என்னால் அதுவும் ஸ்பீடாக பண்ண முடியலன்னு நீங்கள் யாருன்னா யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், அதை பொறுத்து தான் நமக்கு ஸ்பீடெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், நான் ட்ரையாங்கிளாக போட்டுட்டு வரேன். அதே மாதிரி நம்ம நெக்லைன் சுற்றி போட போகிறோம். நம்ம ஸ்லீவுக்குமே இதே சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஸ்லீவ் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இடையில வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். சாரியோட கலர் டார்க் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு அதை வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதை நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். நீடில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் ஹூக்ஸ்லாம் வைப்போம்ல, அந்த சைஸ் இருந்தாலே போதும். ரொம்ப பெருசுலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நாட் போடும்போது கொஞ்சம் தான் கிளாத் த்ரெட் இருக்க மாதிரி இருக்கும். அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கே. அதனால் நார்மலாக நீங்கள் ஹூக் வைக்கிற நீடிலே எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த உள்ளே இருக்க ட்ரையாங்கிள் உள்ளே வந்து வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போடுறேன். அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சம்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
முக்கியமாக ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது த்ரெட்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பயங்கரமாக சிக்கு விழும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் பக்குவமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். எனக்கே பயங்கரம் ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கே பயங்கர சிக்கு ஆச்சு. நான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அந்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம த்ரெட்டை கரெக்டாக இப்போ 5 த்ரெட்னா 5 தான் பிடிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா 6 எடுத்தோம்னா அது அப்படியே உங்களுக்கு சிக்கு விழுந்துடும். உள்ளே வந்து வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். வெளி சைடு சம்கி மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டே இல்லை. அது இல்லாமல் மெட்டீரியல்ஸும் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப மினிமலான மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு இந்த ஒர்க் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த புட்டாஸ் ஒர்க் பண்ண போகிறேன். அங்கங்கே பண்ண போகிறேன். நான் இப்போ ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அதை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நல்லா டைட்டாக கீழே ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் ஆரி நீட்டில் வச்சு அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதை சுற்றி 3 mm பீட் ஒரு லைன் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துட்ருக்கும். இப்போ வந்து அந்த 2 பீடுக்கு இடையில வந்து ஒரு சமிக்கி வச்சு அதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே வீடியோ எடுத்தேன். அது சரியாக நான் ப்ளே பண்ணாமல் நான் பாட்டுன்னு ஒர்க் பண்ணதுனால அது ரெக்கார்டே ஆகலை. அதனால் ஒரு 4 புட்டாஸ் இது சமிக்கி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒரு சமிக்கி அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வர மாதிரி கரெக்டாக அந்த 2 பீடுக்கு இடையில இந்த ஒர்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 3 சுற்று தான் சுற்றுறேன். ஏன்னா அதுவே எனக்கு இதில் கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துடணும். இப்போ நாட் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே 2 பீடாக நான் த்ரெட்டை இடையில கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் அங்கங்கே பெரிய பீடு உள்ள இந்த த்ரெட்டை கொடுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது நாட் போட ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அங்கங்கே பீடுக்குள்ளே த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ வந்து நான் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ இடையில வந்து நம்ம ஒரு பீட் வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து அங்கங்கே நான் அந்த இடப்பட்ட கேப்பில் அதில் சைஸ் சின்னதாக இருக்கிறத இன்சைட்லேயும் பெருசாக இருக்கிறத அவுட்டர்லேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி பண்ணிட்டா இந்த ஒர்க் முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். நான் இப்போ லாஸ்ட் பீட் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். நல்லா நாட்டில் நல்லா போட்டிருக்கீங்களான்னு கீழே த்ரெட்டை இழுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள்.
ஒர்க் முடித்தோடனே ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன்லாம். நான் நினச்சேன் இதில் வந்து க்ரீன் போட்டால் அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒர்க்கு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுலேயே ஃப்ரண்ட் நெக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.